தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் சட்டமன்ற தீர்மானம். முதலமைச்சர் என்ன தீர்மானம் கொண்டு வந்தார், அதற்கு எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க, எந்த கட்சிகள் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கல அப்படின்னு. பட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம முதலமைச்சர் அவர்கள் மேகதாது அணைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை, தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். அண்ட் இதற்கு எல்லா கட்சிகளும், அதாவது இது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, மக்களுக்கு தண்ணி விடக்கூடாதுன்றதுக்காகவே கர்நாடகா ஒரு அணை கட்ட போகிற மேகதாதுல அப்படின்னு சொன்னால் அது நம்ம மக்களை பாதிக்கும். அதுக்கு நம்ம எல்லாருமே நம்ம கட்சிகளால் வேறுபட்டிருக்கோம், கொள்கைகளால் வேறுபட்டிருப்போம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்னு வரும்போது நம்ம எல்லாருமே ஒன்றா நின்று போராடணும் அப்படின்னு அது எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொன்னார். உங்க கூட நாங்கள் சேர்ந்து இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், தேவைப்பட்டா எங்களோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்திய அரசை கூட எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் ரெடியாக இருக்கோம், நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம போகலாம் அப்படின்னு மாதிரி. வாங்க முதலமைச்சர், நம்ம போய் அங்கே பிரதமர் ஒரு அடி அடிச்சுட்டு வருவோம், ஏன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, வாய்க்கா தகராறு இருக்குது, அது மாதிரி நீங்களும் பகச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருந்தாரு. அண்ட் அடுத்ததான் நம்மளோட பிரேமலதா அவர்கள் அவங்களும் சொன்னாங்க, இப்படி பல வருஷங்களா இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள், அது ஜெயலலிதாவாகட்டும் இல்லை கருணாநிதி ஆகட்டும், இப்படி எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்காங்க. எங்கள் அண்ணன் ஸ்டாலின் எல்லாருமே இதை பற்றி, மேகதாது அணை பற்றி பேசியிருக்கோம், எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்கோம், ஆனால் பெருசாக எதுவுமே வலுப்பெறல. ஆனால் நீங்கள் இதை கொண்டு வர்றது, இதுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ பாரு இந்த சட்டப்பேரவை அப்படின்றது மக்கள் பணத்தில் நடக்குது இல்லையா, ஆனால் இதில் நேரலையை திடீர்னு கட் பண்ணிடுறாங்க, மக்களோட வரி பணத்தில் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சில நேரங்களில் ரொம்ப துதிப்படுறது ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது ஒரு கட்சியை சார்ந்து மட்டுமே துதிப்பாடிட்டு இருக்காங்க. லைக் டிவிகேவை பற்றி பேசுகிறாங்கன்னு வைங்களேன், அவங்க செய்த சாதனை அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. சப்ஜெக்ட் என்ன தீர்மானம் கொண்டு வந்தோமோ அதை விட்டுட்டு உங்களை பற்றி துதிப்பாடன்னா நீங்கள் வேறு நேரத்தில் போய் பாடுங்க. மக்களோட வரி பணத்தில் தான் இப்படி பண்ணுவீங்களா? எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை, எல்லாரும் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத எங்கள் கேப்டன் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் அதை விட்டுட்டு இன்னமும் நீங்கள் இப்படி துதிப்பாதிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பர். மக்கள் வரி பணத்தில் துதிப்பாடக்கூடாதுன்னு தெரிஞ்ச உங்களுக்கு பல நேரங்களில் வெளிநடப்பு பண்ணி போயிருக்கீங்களே. ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின் போது அதை உட்காந்து பேசி, இல்லை உங்களுக்கு அப்போஸ் பண்ணுறீங்கன்னா ஏன் அப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறத விட வெளிநடப்பு பண்ணிட்டு போயிருக்கீங்களே, அப்போ மக்கள் பணம் வீணாக போகுது அப்படின்றது தெரியலையா? சௌமியா அன்புமணி அவர்கள் ரொம்ப நல்லா பேசினாங்க. உண்மையாகவே சௌமியா அன்புமணி அவர்கள் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய எம்எல்ஏக்களை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னடா அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் உள்ள நடந்தது. இபிஎஸ் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மேகதாது அணை பற்றி, அவர் இந்த தீர்மானத்தை பற்றி அவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎம்கே எம்எல்ஏக்கள் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு ட்ரால் பண்ணிட்டு, இந்த ஸ்கூல்லலாம் இந்த பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, இவங்க பாட்டுக்கு உட்காந்து ஒருத்தர் ட்ரால் பண்ணிக்கிட்டு டே அவனை பாடுறா இவனை பாடுறான்னு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. லிட்ரலி அதையே பண்ணார் ஒரு டிஎம்கே எம்எல்ஏ. உட்காந்து கலாய்ச்சிட்டு வாயை வச்சு இப்படி காமிக்கிறாரு அப்படி காமிக்கிறாரு, சிரிக்கிறாரு. பின்னாடி அவங்க சேகர் பாபு இருக்கார், அவரை கூப்பிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. முன்னாடி இருந்து ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ சொல்கிறார், சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் கேட்காம, டே நாங்கள் அப்படி தாண்டா கலாய்ப்போம், நாங்களாம் சீனியர்ஸ், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சார் இது என்ன ஸ்கூலா இல்லை நீங்கள் ரேகிங் பண்ணுற பிளேஸா? இது சட்டசபையா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் நேரலையில் பார்க்குறாங்கன்னு போதே இப்படின்னா பார்க்காதெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு சீனியர்ஸ் இப்படி பிஹேவ் பண்ணுறது பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மேகதாது அணையோட தீர்மானம் அப்படின்றது எவ்வளோ முக்கியம், தமிழ்நாட்டுக்கு அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ஒரு சீரியஸ்னஸ் கூட இல்லாமல் மூத்த தலைவர்கள் இப்படி உட்காந்து விளையாடிட்டு இருந்தது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் கமிங் டு பாயிண்ட், நம்ம அன்புமணி அவர்களை பார்த்தோம், சௌமியா அன்புமணி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக பேசினாங்க. அழகாக பேசுறது அப்படின்னா என்னென்னா, அந்த ட்ராவல் மேப் கர்நாடகாவிலேருந்து அந்த காவிரி அணை எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, இருந்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்னு சொன்னதாகட்டும். அங்கே கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர் தான் அங்கே ட்ராவல் ஆகுது, ஆனால் தமிழ்நாட்டில் தான் 420 கிலோமீட்டர் பாய்ந்து இங்கே தான் வருது. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு 404 டிஎம்சி கொடுக்க வேண்டிய இடத்துல கர்நாடகா 177 டிஎம்சி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி அவங்க 3 டேம் கட்டியிருக்காங்க, இப்போ 4ஆவது ஒரு டேமும் கட்டி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாக மாறிடும். ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க கூட நமக்கு தண்ணீர் கிடைக்காம நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ நமக்கு 404 டிஎம்சி தர வேண்டியதை இப்போ 177 மாற்றிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட பேச்சை மதிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு டேம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப புள்ளி விவரமாக பேசினாங்க. அங்கேருந்து எப்படி அந்த ட்ராவல் மேப் ஆகட்டும், அந்த காவிரி அணையோட ட்ராவல் மேப் எக்ஸ்பிளைன் பண்ணதாகட்டும், அங்கே எவ்வளோ பாயுது, கர்நாடகாவில் அது எவ்வளோ பாயுது, அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ஜாஸ்தியாக பாயுது, அப்போ நமக்கு உரிமை இருக்குது, இருந்தும் நம்ம கவர்மெண்ட்
அப்படி இருந்தும் சுப்ரீம் கோர்ட் பேச்செல்லாம் மீறி அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசினாங்க. ஸோ சௌமியா அன்புமணி அவர்கள் மேலே ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் மேடம். பட் இங்கே இவ்வளோ தீர்மானங்கள்லாம் எடுக்கிறத பார்த்ததுமே அங்கே நம்மளோட கர்நாடகா முதலமைச்சரான கே சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கணும். தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் இதை பற்றி பேசியிருக்காங்க இல்லையா, கொஞ்சம் அலசி ஆராய்ந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு நான் அதுக்கப்புறமா பதில் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் அங்கே போய் கேட்டிருக்காங்க, சார் தமிழ்நாடு இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கேன், இதுக்கு என்ன சார் பண்ண போறீங்க அப்படின் போது, எஸ் நான் பரிசீலனை பண்ணிட்டு சொல்கிறேனே அப்படின்னு இருக்காரு. ஆனால் அங்கே காங்கிரஸ் தானே ஆட்சி பண்ணுது. இங்கே நம்ம தாவேகா தலைவர் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு இல்லையா. ஆனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்றனால ரொம்ப பாசமலையை பொழிஞ்சு இவர் அவரை ஓகோன்னு சொல்ல அவர் இவரை ஓகோன்ற அளவுக்கு பாராட்டுக்கள்லாம் சொல்லி வாழ்த்துக்கள்லாம் சொல்லி அவருக்கு ஒரு பர்த்டே விஷ் சொன்னதும் அவர் ராகுல் காந்தி பதிலுக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காக நம்ம இணைந்து போராடுவோம், அரசமைப்பு, ஜனநாயகம், மக்கள் நலன், கண்ணியம் காக்க, இது எல்லாத்துக்கும் நான் அவங்க கூட சேர்ந்து கைகோர்த்து நின்று போராட்டத்துக்கு நிற்பேன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. சார் நீங்கள் எதுக்கு சார் போராட்டம் நடத்தணும், நீங்கள் தான் இப்போ காங்கிரஸோட முகம், நீங்கள் சொன்னீங்கன்னா கர்நாடகா காங்கிரஸ் உங்களை பேச்சை கேட்காதா, இங்கே ஒரு பனை மரத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்து அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டோட மானத்தை காக்கிறதுக்கும் தமிழ்நாட்டு மக்களை நலன் காக்கிறதுக்கும் அவங்க கண்ணியத்தை காக்கும் நான் போராடுவேன். நல்லா இருக்கு சார். சார் நாங்கள் இன்னும் ஈழத்தை பற்றி மறக்கவே இல்லை, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்கு என்ன நடந்தது, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, டிஎம்கே கூட இருந்து என்ன பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் நாங்கள் மறக்கலை. பட் பலருக்கும் காங்கிரஸ் மேலே பயங்கர வெறுப்பு இருக்குது. அது டிஎம்கேல ஒரு முன்னாள் அமைச்சரும் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, காங்கிரஸ்லாம் என்னைக்கோ புதைக்க வேண்டிய கட்சி அது. சீமான் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கட்சி ஆரம்பிச்சதுக்கு காரணமே காங்கிரஸை அடித்து ஒடிக்குதான். ஆனால் அன்னைக்கு காங்கிரஸ்க்கு கை கொடுத்ததே நாங்கள் டிஎம்கே தான் கை கொடுத்து கொஞ்சமாக சரி எந்திரிப்பான்னு கையை பிடிச்சி தூக்கி விட்டோம். ஆனால் தூக்கி விட்ட எங்களை வாரி விட்டுட்டு இன்னைக்கு நீங்கள் போயிட்டீங்க இல்லையா அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, டிஎம்கேக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் காங்கிரஸ் துரோகி அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அங்கே ஈழத்தில் மக்களை கொல்லும்போது உங்களுக்கு தெரியல, நம்ம தமிழ் மக்கள் கொல்லும்போது உங்களுக்கு தெரியல. அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் தான் வாய்க்கு வரப்பீங்க. பட் எனிவேஸ் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மக்களை காப்பாற்றுவாராம், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவாராம், நம்புங்க மக்களே. பட் எல் முருகன் அவர்கள், பிஜேபியோட எல் முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, என்ன அங்கே சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்க, போதும் இதை வச்சு அரசியல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், மகளிருக்கு வந்து 2500 ரூபா தரேன் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொன்னார், ஏன் இன்னும் தரல? இப்போ மேற்கு வங்காளத்தில் நாங்கள் 3000 ரூபாய் தரோன்னு சொன்னோம், அந்த மாதிரி நாங்கள் பிஜேபி கொடுத்துட்டோம், ஆனால் தமிழ்நாட்டில் அவர் இன்னும் கொடுக்கவே இல்லை, நாங்கள் சொன்னதை செஞ்சோம், நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சார் எங்களுக்கு பணம் கூட வேண்டாம் சார், 2000 3000 எதுவுமே வேணாம், எங்களோட இங்கே சட்டம் நல்லா இருந்தால் போதும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்போது தான் மக்கள் கொதித்தெழுகிறாங்க. அதை விட்டு நீங்கள் இந்த பணம் தரணும்னு எந்த மகளிரும் ரோட்டில் இறங்கி எனக்கு 2500 ரூபா இன்றைக்கே வேணும்டா அப்படின்ற மாதிரி யாரும் கேட்கல. ஆனால் விவசாயிகள் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. சேலமில் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்னபடி விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, ஆனால் அதை பண்ணலை. அன்னைக்கு சொல்லும்போது 5 ஏக்கருக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு சிறு விவசாயி குறு விவசாயின்னு பிரித்து இப்போவும் வந்து 75,000 வரைக்கும் தான் நீங்கள் வந்து கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் பத்தாது. ஒரு சராசரியாக ஒரு விவசாயிக்கு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் தான் கடன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எப்படியாவது தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விவசாயிகளோட போராட்டம். அதை பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா விவசாயிகள், அதுவும் ஒரு வயசான தாத்தாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாட்டை எடுத்துட்டு அவர் அடிச்சுக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டோட பிஜேபியோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை செஞ்சே ஆகணும். நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நம்பி தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அடடா விஜய் வந்தா மகளிருக்கு இதை பண்ணுவாருன்றாரு, விவசாயிக்கு அதை பண்ணுவாருன்றாரு, அண்ணன் சீரு மாமன் சீருன்றாரு, அன்னபூர்ணி சூப்பர் 6ன்றாரு, படித்து சும்மா இருக்கிறவனுக்குலாம் சும்மா இருக்கியா தம்பி, அதுக்கே உனக்கு நான் காசு தருவேன் தம்பி அப்படின்னு காசு கொடுக்குறவங்களாம் என்னென்ன பேசுனீங்க, அதை நம்பி தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் செய்யலை அப்படின்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம், அதில் சமரசம் செய்யலாம் அப்படின்றதுக்காகலாம் யோசிக்காதீங்க, இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் நிறைய முதலீடுகள் வர்ற மாதிரி கொண்டு வாங்க, மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டு அப்புறமா அவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சிகள் அது ஒரு பாயிண்ட்டாக வச்சு அப்போஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. டிவிக்கேவா அடிக்கணுமா, நீ சொன்னதெல்லாம் நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணி உங்களை அடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் அதை மக்களுக்கு தெளிவாக புரிய வச்சு இப்போ இருக்கிற நிதி நிலைமையில் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்றத அவர் எடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணட்டும். பட் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட வளர்ச்சி பாதையில் கூட்டிகிட்டு போனார்னாலே மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நம்புகிறேன். இங்கே இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் போகும்போது காஞ்சிபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா
மாதாந்திர மாமன்ற கூட்டம் அப்படின்னு மேயர் கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் ஃபோட்டோ இருந்தது. முதலமைச்சர் விஜய் அப்படின்றனால அந்த அரங்கத்துக்குள்ளே விஜய் அவர்கள் ஃபோட்டோ இருந்தது. உடனே டிஎம்கே காரங்க அது எப்படி எங்கள் தலைவர் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் ஃபோட்டோவை தூக்கிட்டு வந்து வைக்க, அதை பார்த்த ஏடிஎம்கே உங்கள் தலைவர் ஃபோட்டோ விட ஒரு இன்ச் எங்கள் தலைவர் ஃபோட்டோவை முன்னாடி வைப்பேன் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் ஃபோட்டோவை கொண்டு வந்து வைக்க, இதை பார்த்த துணை மேயர் இருங்கடா நான் ஒன்று வைக்கிறேன் அப்படின்னு காமராஜர் ஃபோட்டோவும் தூக்கி வச்சுட்டு இருக்காரு. ஸோ பேர் வச்சிங்களே முதல்ல சோறு வச்சிங்களா அப்படின்ற மாதிரி இவங்க என்னென்னமோ இந்த ஃபோட்டோவை ஒரு இன்ச் மேலே வைக்கணும், ஏன் ஃபோட்டோ வைக்கணும், ஓன் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு போட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு பதிலாக மக்களுக்கு போட்டி போட்டு நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும்? மக்கள் 60 ஆண்டு ஆண்ட கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கேவை புறந்தள்ளிட்டு தாவேக்காவை தேடி இருப்பாங்களான்ற அதை முதல்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க. திமுகவோட முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அண்ட் நம்மளோட ராஜ்மோகன் அவர்களுக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் போயிடுச்சு. நம்ம முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆளுநர் உரை நடந்தது இல்லையா, அது எப்படி இருந்தது அப்படின்னா இந்த அட்லி படத்தில் எல்லா கான்செப்டையும் வெட்டி ஒட்டி ஒரு படமாக அட்லி எடுப்பார் இல்லையா, அதே மாதிரி திமுகவோட சாதனை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் டிங்கரிங்லாம் பார்த்து அப்படியே நீங்கள் வெட்டி ஒட்டி உங்களோட சாதனை மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்ல, அதை கேட்ட ராஜ்மோகன் இருந்துட்டு இதில் எங்கெங்க சட்டமன்றத்தில் போய் எங்கெங்க அட்லி வந்தார், இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சிவசங்கர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எப்படி அட்லி வந்து எல்லா கான்செப்டையும் எடுத்து வச்சு ஒரு படமாக எடுப்பாரோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஆளுநர் உரை வந்து நாங்கள் செஞ்ச சாதனை டிஎம்கேலேருந்து கொஞ்சம் ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒன்று செஞ்சுருக்கீங்க, இதை கூட புரிஞ்சுக்க முடியல ராஜ்மோகன் அவர்களுக்கு. நான் அட்லி பற்றியும் பேசுவேன், இல்லை இட்லி பற்றியும் பேசுவேன், நீங்கள் அதை பற்றி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அண்ட் இட்லி அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி நகராட்சியில் பார்த்தோம் அப்படின்னா அம்மா உணவகம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் அங்கே ஏழை எளிய மக்களுக்கு உணவு தர்றதுக்கு பதிலாக தனியார் உணவுகள், தனியார் பிரைவேட் ஹோட்டல்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இட்லியை சப்ளை பண்ணுறாங்களாம். ஸோ மக்கள் வந்து கேட்கும்போது முடிஞ்சு போச்சுங்க இட்லி, நம்ம 9 மணிக்கு கேட்டாலே இல்லைங்க இட்லி முடிஞ்சு போச்சுங்க அப்படின்றாங்க. என்னன்னு போய் பார்த்தா அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் அதை கொடுத்துட்டு இருக்காங்களாம். தெரிஞ்சு 2 பேருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா உணவகம் ஆரம்பிச்சதுக்கு காரணமே ஏழை எளிய மக்கள் கையில் 10 ரூபா இருந்தால் போதும் என்னோட காலை உணவே என்னால் முடிச்சுக்க முடியும் அப்படின்னு ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுலேயும் இவனுங்க அடிக்கிறானுங்க பாருங்களேன். அதாவது ஒரு இறந்த பிணம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நெத்தியில் ₹1 காசு வச்சா கூட இவங்கெல்லாம் விட மாட்டாங்க போல இருக்கு. ஸோ ஒரு நல்ல திட்டத்தையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதற்கு உடனே நடவடிக்கை எடுத்த அரசுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஸோ இன்றைக்கி நடந்த அரசியல் நிகழ்வுகள் அப்படின்றத பார்த்துட்டோம். நாளைக்கு வேறு என்ன சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.